ஓகே, ஒரு டீச்சரா ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டீசென்ட்டான ஒர்க். Yes. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஏன் வந்து டிக்டாக்ல போயிட்டு டான்ஸ் ஆடி போடுறது, இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கொஸ்டினே ராங். டீச்சரா இருந்துட்டு அப்படி பண்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே நீங்க எல்லாம் வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்படி டான்ஸ் பண்ணி போடுறது, கோமாளித்தனமா நம்மள காமிச்சிக்கிறது நாலேஜ்னு எப்படி நான் நினைக்கிறேன்? இல்ல நீங்க அந்த இதே ஐ திங்க் தப்புன்னு நான் சொல்லுவேன். Okay. எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். நோ ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலிக்ஸ் எப்பவுமே என்னதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி எதிரிகள் தான். நம்மள வந்து எப்படா அழிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோட ப்ரொஃபஷனல் பக்கம் அது. ஸ்கூலுக்கு உள்ளாடி நான் எந்த ரீலும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸ்கூலுக்கு உள்ளே யாருக்கிட்டே என்ன செய்ய மாட்டேன், அதை பத்தின உள்ள கான்வர்சேஷனும் ரொம்ப என்ன செய்ய மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். என் வேலையை நான் கரெக்டா பார்ப்பேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து பெண் வேடமிட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய பேர் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க கூட நம்மள கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன திட்டுறது, பாராட்டுறது, ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல. அவங்க கமெண்ட் கூட பாசிட்டிவா எடுத்துப்பீங்களா? என்ன இப்படி பிஹேவ் பண்ற, லைக் பாடி ஷேமிங் மாதிரி ஒரு வகையான உருவக்கேலி பண்ணும் பொழுது மனநிலை என்னவா இருந்துச்சு? மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ என்ன பத்தின உள்ள விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா. நான் வந்து 27 இயர்ஸா வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் நான் வந்து எங்க அக்கா கூட தான் டிராவல். ஜெண்டர், நம்மளோட ஃபெமைன் கேரக்டர், இது வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு ஜெனட்டிக்கலாவே இருக்கும், அது வந்து சிண்ட்ரோம். இன்னொன்று வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷன். எனக்கு வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்னதான் இருந்தாலும் வருத்தெடுத்தாலும் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் தானே. ஏன்னா நான் ஏதாவது ஒரு கதையை நான் சொல்றேன் அப்படின்னா அதை கேட்டு விமர்சனம் பண்றதுக்கு தான் இருப்பாங்களே தவிர நீ என்ன நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால என்ன நானே தேத்திக்கிட்டு ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன். உண்மையாவே என்ன தேத்துனது இந்த சோஷியல் மீடியால உள்ளவங்க தான். நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் மீடியால ஒரு கலக்கு கலக்கி இப்போ டெலிவிஷன் மேடையிலுமே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா நீங்க டிக்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல தானே இருந்தீங்க? ஆமா. ஓகே, ஒரு டீச்சரா ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டீசென்ட்டான ஒர்க். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஏன் வந்து டிக்டாக்ல போயிட்டு டான்ஸ் ஆடி போடுறது, இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கொஸ்டினே ராங். ஓகே, டீச்சரா இருந்துட்டு அப்படி பண்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே நீங்க எல்லாம் வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லை, நான் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ டீச்சர் அப்படிங்கிறப்போ ஒரு சமுதாயத்தால மதிக்கத்தக்க ஒரு வேலை, அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வரல. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறோம் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் அடுத்த ஜென்ரேஷன் பசங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா? அப்படின்னும் பொழுது இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா? இல்ல கடினமான விஷயம் கிடையாதுங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நம்ம இப்போ வந்து என்ன இருக்கோம், ஸ்மார்ட் வேர்ல்டுல தான் நம்ம இருக்கோம். முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, உங்க வீட்லயா இருந்தாலும் சரி, எங்க வீட்லயா இருந்தாலும் சரி, படினா படிக்கணும். நீ போய் விளையாட போகக்கூடாது, மியூசிக்கு பாட போகக்கூடாது, ஸ்டேஜில் போய் ஒரு டான்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த நிலைமை இப்போ என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் இல்லை, கூடவே என்ன செய்யறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு என்ன செஞ்சாங்க, ஈஸின்னு தனியா பீரியடே ஒதுக்கிட்டாங்க. எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு எல்லா திறமைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே எல்லா திறமைகளும் ஒரு டீச்சருக்கு இருந்தா மட்டும் ஏன் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஒரு பெரிய கேள்வி. இப்படி டான்ஸ் பண்ணி போடுறது, கோமாளித்தனமா நம்மள காமிச்சிக்கிறது நாலேஜ்னு எப்படி நான் நினைக்கிறேன்? இல்ல நீங்க அந்த இதே ஐ திங்க் தப்புன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். நோ ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கோமாளித்தனங்கிறது கிடையாது. இப்ப மேடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நடிகர்கள், நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லயோ எப்பவுமோ இருக்க ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கேன். என்னன்னா, திரையில் ஒருவன் வந்து உடம்பு முழுவதும் இதெல்லாம பூசிக்கிட்டு பித்தனாக நடிக்கிறான், அரங்கமே அதிர்கிறது அப்படின்னு ஒண்ணு நான் படிச்சிருக்கேன். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பு தன்மை என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. அந்த சிரிப்பு தன்மையை உருவாக்குறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, மெனக்கெடுறாங்க. நானுமே சிரிப்பு தன்மையும் கொடுக்கணும், அதே நேரத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வரணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு வழிமுறை தான் அந்த நீங்க சொன்ன கோமாளித்தனம். ஆனா அதுக்காக முழு நேர கோமாளித்தனம் நான் கிடையாது. புரியுது.
ஓகே. இப்போ எனக்கு வந்து நீங்க டீச்சர், நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தோணுன ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கலாம் அப்படின்னு கேளுங்க. நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். லைக் நம்மள ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா, அந்த வார்த்தை தப்பா இருந்தாலுமே வெளி உலகத்துக்கு நம்ம ஒரு கோமாளியா தெரியணும் அப்படிங்கிறப்போ, ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறோம் அப்படிங்கிறப்போ, அந்த ரெஸ்பெக்ட் வந்துச்சா? ஸ்டூடண்ட்ஸோட சைட்ல இருந்து அந்த ரெஸ்பெக்ட் கரெக்ட்டா இருந்துச்சா? உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாருமே வந்து அதற்கான ரெஸ்பெக்ட் கரெக்ட்டா கொலிக்ஸ் குடுத்தாங்களா? எப்பவுமே என்னதுதான், எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி ஆ. எதிரிகள் தான். நம்மள வந்து எப்படா அழிக்கணும் அப்படின்னு தான் ஓகே. நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸா? ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஆடியன்ஸ் ஓகே. வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம எல்லாருமே என்னது, எப்ப நம்மளுக்கு வந்து கொரோனா வந்துச்சோ, அப்பவே ம். எல்லார் கையிலயும் என்னது இருக்கு? மொபைல். ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எஸ். இப்ப நீங்க வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? ம். அது இல்லாம சர்வே ஆக முடியாது. ம். ஏன்னா ஒரு சின்ன டவுட்டா இருந்தாலும் உடனே இதுல தான் பாக்குறாங்க. ஆமா. நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் நல்லதும் கெட்டதும் இருக்கு. அப்ப என்ன ம். பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்ப முழு நேரமா அந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்து நான் வெளிய வந்துட்டேன். ம். வெளிய வரதுக்கு முன்னாடி 2 சவால்கள் இருந்துச்சு. ஓகே. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அது ஒண்ணு. ஸ்கூல் இன்னும் மேனேஜ்மெண்ட். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஓகே. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்போ டீச்சிங் கரியரை விட்டு நான் வெளிய வரணும், அப்போ வந்து 10th சிபிஎஸ்இ, 12th சிபிஎஸ்இ 2லயுமே நான் எடுக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு சென்டம் எடுத்துட்டு தான் நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சேன். ஓகே. அப்போ வந்து லாஸ்ட் நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட வெல்விஷரா ஸ்டூடெண்ட்ஸ் தான், சார் இன்னைக்கு நீங்க இந்த ரீல் போட்டிருந்தீங்க, இன்க்ளூடிங் நான் சப்ஜெக்ட்டுமே போடுவேன்ல, எஸ். மேக்ஸ் அதெல்லாம் மேக்ஸ் அதெல்லாம் போடும்போது, சார் நீங்க இது போட்டீங்க, எங்க வீட்ல வந்து இப்படி பண்ணாங்க, எங்க அம்மா வந்து சப்ஜெக்டே கூட கொஞ்சம் நிறைய போட சொன்னாங்க, ஓகே. டான்ஸ் இருக்கட்டும் சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய போட சொன்னாங்க, நீங்க எடுக்கிறது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தான் எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். அதே நேரத்தில் நான் படிப்புல ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்படியா? ரொம்ப. நான் இன்டர்வியூ போகும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ம். அப்பவே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ம். நம்மளை எடுப்பாங்களா, நீங்க திங்க் பண்றது மாதிரி தான், நம்மளை ஓகே. எடுப்பாங்களா, இவங்க வந்து ஃபுல் டைம் ரீல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, வீடியோ பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா என்னோட நாலேஜை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பா என்ன எடுப்பாங்க. நான் ஓகே. அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் பக்கம் அது. ஸ்கூலுக்கு உள்ளாடி நான் எந்த ரீலும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸ்கூலுக்கு உள்ளே யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டேன், அதை பத்தின உள்ள கான்வர்சேஷனும் ரொம்ப என்ன செய்ய வச்சுக்க மாட்டேன், மாட்டீங்க. வச்சுக்க மாட்டேன். என் வேலையை நான் கரெக்டாக பார்ப்பேன். குட். உங்களுக்கு போர்ஷன் முடிச்சு தரணும், உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அந்த வேலையை நான் கரெக்டாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வேலைக்கே சேருவேன். ஓகே. இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ் தான். ஓகே. ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் இப்போதானே நல்ல ட்ரெண்டானே. ம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் இழுபறியிலேயே தான் இருக்கும். ஆனா எனக்குள்ளேயே ஒரு பயமா இருக்கும், எப்போ நம்மள மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு திட்ட போறாங்க ஓகே. அப்படின்னு இருக்கும். ஆனா வந்து எல்லா மேனேஜ்மெண்ட்லயுமே என்ன திட்டல. ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து பெண் வேடம் விட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய பேர் வந்து கொண்டாடி இருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பெண் வேடம் விட்டு இந்த மாதிரி ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க கூட நம்மள கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகே. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இல்ல, பிகாஸ் பெண் வேடம் விடுறதே தப்பு அப்படி அது சொல்ல வரல. அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆணா இருந்துட்டு ஒரு பெண் வேடம் விட்டு நடிக்கிறது. நடிப்புன்னு வர்றப்போ அது எல்லாமே ஈக்குவல் தான். பட் அதை நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ பல என்னால இந்த இடத்துல சொல்ல முடியல. பல பேட் கமெண்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சிலது பார்த்திருந்தாலும் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால கேட்குறேன். இல்ல அது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் தானே. ம். இப்போ நம்ம வந்து இப்போ யாரா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்றோம் அப்படின்னா ம். அதுல நிறைய எதிர்ப்புகள் வரும். ம். சில நல்ல பாசிட்டிவான இது கிடைக்கும். பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து என்ன செஞ்சுக்க மாட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மாற்றிக்க மாட்டோம். ஸோ எனக்கு வந்து அந்த இமிட்டேஷன் ரொம்ப பிடிக்கும், லோ பட்ஜெட்டில். ஓகே. ஏன்னா டிக்டாக்கு காலத்தில் நான் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபேம் கிடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், எஸ். அதுக்கு நம்ம ஏதோ சம்திங் நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பமாச்சும் ஒருக்கா பண்ணிக்கலாம், எப்பவுமே நம்ம அதை அது பண்ண பண்ண முடியாது. ம். அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன கமெண்ட் திட்டுறது, பண்றாங்களே. பாராட்டுறது, ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல அவங்களோட. கமெண்ட்டை கூட பாசிட்டிவா எடுத்துப்பீங்களா? ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ம். ரொம்பனா எவ்வளவு தூரத்துக்கு காயப்படணுமோ, எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படணுமோ, கேட்கக்கூடாத வார்த்தைகள்ல இருந்து எல்லாமே நான் கேட்டு நான் சின்ன வயசுல இருந்தே நான் வளர்ந்துருக்கேன். ம். கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஓகே. கேட்கக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னும் பொழுது நான் உங்க கமெண்ட்ல பார்த்த ஒரு விஷயம் அது என்ன ரொம்ப பாதிச்சுது. அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னன்னா, என்ன இப்படி பிஹேவ் பண்ற, லைக் பாடி ஷேமிங் மாதிரி ஒரு வகையான உருவக்கேலி பண்ணும் பொழுது மனநிலை என்னவா இருந்துச்சு? மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இப்ப என்ன பத்தின உள்ள விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா. நான் வந்து 27 இயர்ஸா வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் நான் வந்து எங்க அக்கா கூடயே தான் டிராவல். ஓகே. என்ன வந்து எங்க வீட்ல ஒரு சின்ன தம்பி படத்துல குஷ்பு மேம் வளர்ப்பாங்கல்ல, ஆ. அதே மாதிரி என்ன வளர்த்தாங்க.
ஓகே. என்னை எங்கேயுமே விட மாட்டாங்க, அப்படியா? எங்கேயுமே விட மாட்டாங்க. நான் நான் காலேஜ் படிக்கிறது வரைக்கும் எனக்கு இதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ம், ம், நான் எங்கேயுமே போகக்கூடாது. எங்க அண்ணன்கள் எல்லாமே ரொம்ப கண்டிப்பு, ம். எங்கேயும் விட மாட்டாங்க. எங்க அக்கா கூட போறதுக்கு மட்டும்தான் எனக்கு பெர்மிஷன். அக்காவோட போறது. அக்கா கூட போறது மட்டும். அப்ப நான் ஒரு 27 இயர்ஸா நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்காவோட அதாவது நீங்க சொல்றது மாதிரி அந்த ஜெண்டர், நம்மளோட ஃபெமைன் கேரக்டர் இது வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு ஜெனட்டிக்கலாவே இருக்கும், ம். அது வந்து சிண்ட்ரோம். ம். இன்னொன்னு வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷன். எனக்கு வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஓகே. ஏன்னா நான் பயாலஜி டீச்சர் தானே, ம். ஸோ அதனால வந்து அதை எனக்கு ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம அதுல இருந்து ஒவ்வொரு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்ம எத்தனை வருஷம் இருந்திருக்கோம். 2 அக்காவுக்கு மேரேஜ் முடியுது வரைக்கும் நம்ம அக்கா 22 கூடயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வந்தது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சின்ன குழந்தைங்க கூடயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே. டியூஷன் எடுக்கும்போது நம்ம இந்த கெஸ்டர் எல்லாம் பண்ணுவோம். ஆ. அப்படி இருக்கும்போது அச்சச்சோ அப்படிலாம் சொல்லும்போது அது அந்த பாவனைகள் வர அந்த ஆரம்பிச்சு. பாவனைகள் வந்து வர ஆரம்பிச்சது. அப்படி வந்தது தானே தவிர மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது கஷ்டமா இல்லையா அப்படி ஏன்னா அவங்களுக்கு சொல்லும்போது? தெரியாது இல்ல, ஆ. இவங்க வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தெரியாம பேசுறாங்களேன்னு ஒரு கோபம் வரும்ல நமக்குள்ள. நம்மளும் நிறைய பேர் பேசுவோம்ல, ஓகே, நைஸ். நம்மளும் பார்த்த உடனே சிலதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல, ஏன் இவங்க இந்த லூஸ் மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவங்களோட ரியல் ஃபேக்டை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தெரியாம பண்ணிட்டோம்ல ம், ம். அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்களே, இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து கோமாளித்தனமா பண்ணாலும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதையே வந்து வாடிக்கையா வச்சிருக்க கூடாது. அப்பப்போ ஒன்று இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிருக்கீங்க. இப்போ வந்து ஃபோன் ஸ்க்ரீன்ல பார்த்தவங்க டிவி ஸ்க்ரீன்ல பார்க்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க, மிகப்பெரிய வளர்ச்சி. அப்படி இருக்கும் திருப்பி டான்ஸ் பண்ணி போடுறீங்களே, ஏன்? ஐயோ அது பிடிச்ச விஷயம் இல்ல, பிடிச்ச அதை விட விஷயத்தை நம்ம மாட்டீங்க. விட முடியாது. டான்ஸ் பண்றது நான் அஸ் யூஷுவலா நம்ம டெலிவிஷன் போனாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம எந்த பாதையில நம்ம கடந்து வந்திருக்கோமோ அந்த பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. மறக்க கூடாது. ஏன்னா என்ன வந்து நான் கடந்து வந்த பாதையை பார்த்து தானே எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. ம். அப்போ வந்து நான் திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னாக்கே வந்து எனக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஓகே. ஒவ்வொரு லைஃப்லயுமே வந்து பல பேர்ல எல்லார் லைஃப்லயுமே வந்து காதல் தோல்விங்கிற ஒரு விஷயத்தை ஆமா. கடந்து வந்திருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல பேசும்போது சொன்னீங்க, காதல் கல்யாணம் எல்லாமே எனக்குள்ள இருந்துச்சு, அது தோல்வியிலையும் போய் முடிஞ்சுச்சு. Yes. கல்யாணம் விவாகரத்து. ஏன் அந்த விவாகரத்து நடந்துச்சு? எதனால divorce? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு புரிதல் கிடையாது. ஓகே. இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்காக இருக்கணும், நீ எனக்காக இருக்கணும், கண்டிப்பா. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆனா வந்து எங்களுக்கு வந்து அதுல வந்து என்ன ஆகல, ஒரு 2 பேருக்குமே முழுமை இல்லை. ஓகே. அவங்க அந்த பக்கம் இழுப்பாங்க, நான் இந்த பக்கம் இழுப்பேன். ஸோ அந்த மாதிரிங்கிறதுனால 2 பேருக்குமே ஒரு பிடித்தம் இல்லை. ம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்? அது எனக்கு தெரியும், நம்ம வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த சொசைட்டி என்ன வந்து வறுத்து எடுத்துறோங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னதான் இருந்தாலும் வறுத்து எடுத்தாலும் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் தானே. ஸோ அதனால அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இனி நம்மளுக்கு இதாகாதுன்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக தான் என்ன பண்ணும். உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்த ஒரு கேள்விகள்ல ஒண்ணுதான் நான் கேக்குறேன். ஃபியூ ஓகேனா நீங்க பதில் சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். கேளுங்க. இப்போ வந்து இவன் கோமாளித்தனமா டிக்டாக்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், பெண்கள் போல வந்து பிஹேவ் பண்றான், இதனாலதான் அந்த பொண்ணு அவனை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்களை முன்னாடியே நீங்க சொன்ன யாருக்கும் நம்மளுடைய பர்சனல் லைஃப் தெரியாமலே அட்டாக் பண்ணும் பொழுது எதனால? இல்லை அதை தான் நான் சொன்னேன்ல. இப்போ வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது எனக்கு தெரியும் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறோம், பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நம்மளை வந்து ஓவர் கம் பண்ண போகுது. அப்படிங்கும்போது எனக்கு அது நல்லாவே தெரியும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வரும் அப்படின்னு. ஏன்னா நான் அதெல்லாம் தெரிஞ்சு தான் என்ன செஞ்சேன், நான் வந்து சோஷியல் மீடியாலே நான் சொன்னேன். அப்போ வந்து அதுதான் எப்போ வந்து நம்மளை பற்றி தெரிய வருதோ அப்போ வந்து அவங்களே நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த புரிதல் வர்றது வரைக்கும் நான் காத்திருக்கணும். ஓகே. நான் வந்து அவசரப்படக்கூடாது. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விவாகரத்து எனக்கு மட்டுமா ஆகுது? இப்போ நான் வந்து ஒரு ஃபெமின் கேரக்டரோடு இருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். ஃபெமின் கேரக்டரோடு இருக்கிறது வேற, ஃபெமினிசம் வேறு. ஓகே. அந்த புரிதல் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் விவாகரத்து பண்ணும்போது ரொம்ப பயந்தேன். எனக்கு பண்ணும்போது எனக்கு என்னென்னா, என்ன சின்ன வயசுலேருந்தே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ என்னமோ வந்து கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அப்பட இவனுக்கே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அது விவாகரத்து ஆன உடனே எனக்கு தெரியும் இவனுக்கு எப்படியும் விவாகரத்து தான் ஆகும், ஏன்னா இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தாலும் சொல்ல ஆள் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஒரு அழகான ஒரு புரிதல் கணவன் மனைவிகளுக்கு இடையே என்ன செய்யணும், வேணும். செக்ஸ் மட்டுமே என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாது, அது ஒரு பார்ட்.
அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணி என்ன நானே தேத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தேத்துறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஏன்னா நான் ஏதாவது ஒரு கதையை நான் சொல்றேன் அப்படின்னா அதை கேட்டு விமர்சனம் பண்றதுக்கு தான் இருப்பாங்களே தவிர நீ என்ன நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால என்ன நானே தேத்திக்கிட்டு ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன். உண்மையாவே என்ன தேத்துனது இந்த சோஷியல் மீடியால உள்ளவங்க தான். அதனால எப்பவுமே சோஷியல் மீடியா பீப்புளுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். அவங்க கிட்ட பேசுனீங்களா? இப்போ எப்படி இருக்கு? இல்ல எதுவுமே கிடையாது. ஓகே. ஒருவேளை இப்போ வந்து நீங்க சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லேன். ஏன்னா மியூச்சுவலா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்றப்போ அது உங்களுடைய சாய்ஸ். நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்போ ஒருவேளை அவங்க உங்க முன்னாடி வராங்கன்றப்போ நீங்க பேச நினைக்கணும்னு நினைக்கிற வார்த்தை என்ன? நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான். யா. கோவமே இல்லைல்ல? கொஞ்சம் எதுக்கு கோவம்? என் வாழ்க்கையை நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், அவங்களோட வாழ்க்கையை அவங்க தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இதுல எதுக்கு நம்ம கோவப்படணும்? ஐ ரெஸ்பெக்ட் யூ. தேங்க்யூ. இப்போ இந்த ஷோக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ப்ரொபோசல்லாம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிஜமா? முன்னாடியே வரும். ஓகே. ஆனா பாசிங் கிளவுடா இருக்கும். எனக்கு டைம் இருக்காது. ஓகே. நான் வந்து என்னன்னா என்ன மாதிரியே நான் எப்ப பார்த்தாலுமே எனக்கு ரீல்ஸ் பண்ணணும், வீடியோ பண்ணணும். நான் தான் சொன்னேன் எனக்கு முகம் தெரியாத உறவுகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பத்தினாலும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்ப இந்த தம்பி எங்க போயிருப்பாங்க, இப்ப இந்த தம்பி சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு நிறைய அக்காக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்குறதுக்காக நான் எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருப்பேன், அந்த வீடியோ மைண்ட் செட்லயே இருப்பேன். ஏன்னா வந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து இப்போ வாழ்வாதாரம் என்னதுதான் சோஷியல் மீடியா, எனக்கு தெய்வம் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு கொஞ்சம் உண்மையா இருக்கணும். காலையில் எழுந்த உடனே சாப்பாடு வீடியோ போடணும், ஒரு டான்ஸ் வீடியோ போடணும், ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு எஜுகேஷன் வீடியோ போடணும். எஜுகேஷன் வீடியோ நிறைய போடுறதுக்கு ஆசை, நிறைய வியூஸ் போச்சுன்னா நான் நிறைய போடுவேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வேணும். ஓகே. ஆமாம். அதனால நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஐ திங்க் எனக்கு செட் ஆகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஆமா. அதனால அந்த மாதிரியான ஒரு மனநிலைனா எந்த மாதிரி? இப்படி என்ன மாதிரி ஒரு எங்களை மாதிரி என்ன மாதிரியே இருக்கணும். ஒரு இவரை மாதிரி ஒரு க்ளோனிங் பண்ணி யாராவது அனுப்புங்க. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன் பாருங்களா. இப்போ வந்து ஒரு நார்மலான நான் வந்து வீடியோ பண்றவை, ஒய்ஃப் வந்து வீடியோ பண்ணாதவங்க, அவங்களுக்கு அதை பத்திர உள்ள நாலேஜும் இல்லை அப்படின்னா என் சைட்ல என்ன ப்ராப்ளம் வரோங்கிறது நான் இதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. என்ன அப்படின்னா நான் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருப்பேன், ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது ப்ரொமோஷன் போறது சம்திங் லைக் நம்ம அப்படி இருப்போம். நான் சிச்சுவேஷன் சாங்ஸ் எல்லாமே போடுவேன். அப்ப நம்ம இன்னைக்கு இது பண்ணலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதே என்ன மாதிரியே மனநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தங்களா இருந்தாச்சுன்னா அவங்களும் அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யும், போனே பார்த்துட்டு இருப்பேன், எந்த பிரச்சனையும் வராது. இதே என்ன மாதிரியான மனநிலை இல்லாத இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்க, இவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போனே பார்த்துட்டு இருக்காரு, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் வரும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? அதனால எனக்கு ஒரே வேவ்லென்த் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி இது வந்து பாசிங் கிளவுட் மாதிரியான ஒரு காதல் கதை இல்லையா? நிஜமாவே எல்லா லைஃப்குள்ளயும் ஒரு காதல் கதை இருக்கு. அதுதான் ஒரு சில சொல்லுவாங்க, சில சொல்ல மாட்டாங்க. தெரியுது. அந்த பிரைட்னஸ்க்கு காரணம் என்ன? அந்த இல்ல என்னோட ஒன் சைடு லவ் தான். நீங்க லவ் பண்ணீங்க. ஓகே, சொல்லுங்க காதல் கதை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எவ்ளோ சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பிடிக்கும். அவங்களோட யூனிக், ஓகே, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஓகே. ஸோ இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க. சொன்னீங்களா போயிட்டு காதல? நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? அந்த நேரத்துல வீட்டுல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து பிரின்சிபல்ட்ட தான் கொண்டு விட்டாங்க. இதுங்க எங்க காதல சொன்னீங்க? காலேஜ்ல ப்ரோபோஸ் பண்ணதுக்கு பிரின்சிபல் கிட்ட போய் கூட்டிட்டு வந்தாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இப்போ நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல இருந்திருந்தாங்க, லைஃப் முழுக்க வந்திருந்தாங்க அப்படின்னா சுரேஷுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்குமே அப்படித்தானே. பல ஹார்ட் பிரேக்ஸ் பார்க்காம இருந்திருப்போம். மேபி இருக்கலாம். மேபி எல்லாமே மேபி தான். நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கணும்னு கிடையாதுல்ல. நல்லா இருந்திருக்கும். ஓகே. இத்தனை நாளா ஃபோன் ஸ்க்ரீன்ல வந்து சுரேஷ் அவங்கள நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, என்ன சிரிக்க வைக்கிறேன், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்து பேசும்பொழுது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓ, இவர் தான் இவரு. இத்தனை நாள் நான் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வருது. இவ்வளோ விஷயங்களை நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்கோங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையே. இவ்வளோ விஷயத்தை தாண்டி இவ்வளோ மெச்சூர்டா நம்ம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா பல அடிகள் நம்ம வாங்கிருக்கோம். நீங்க முன்னாடி சொல்லும் பொழுதே சொன்னீங்க, நான் பல விஷயத்த கடந்து வந்திருக்கேன், இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்திருக்கேன், அதனாலதான் இது ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படி என்ன நடந்துச்சு வாழ்க்கையில? ஆரம்பத்துல இருந்தே வந்து எனக்கு அடிமேல அடிதான். ஃபேமிலி சைடு சொல்றீங்க? ஃபேமிலி சைடுமே சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப சப்போர்ட் கிடையாது. ஓகே. அப்புறம் வந்து வறுமை,
வீட்டில் நாங்கள் 5 பேர். அப்போ வந்து என்னென்னா இன்னைக்கு நான் அவ்வளோ ட்ரெஸ் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து என்னோட ஒரு 15 வயசு டிஃபரன்ஸ் உள்ளவங்க. அவங்க மொத்தம் 5 பேர், 3 அண்ணே 1 அக்கா. நீங்க கடைசி. ஆமா, அதாவது இந்த வறுமை நிலைய 90s 80sல உள்ளவங்க நிறைய பேர் கடந்திருப்பாங்க. ஆனா என்ன மாதிரி கடந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எப்படின்னா, ஒரு கோயில் ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாருமே ஐஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் நின்று வேடிக்கை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து, பக்கத்து வீடுன்னு சொல்ல முடியாது, ஊரில் உள்ளவங்க தூர போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஓகே. அதை எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து ஊசி நூலெல்லாம் வச்சு தச்சு போடுவாங்க. அதுதான் எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம். எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டே போவாது. பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. ஓகே. எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனதைரியம் ஜாஸ்தி. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு அந்த மனதைரியமே எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன். என்னன்னா, குலசேகரம்ங்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஒரு மோர் தென் 30 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம போகணும் அப்படின்னா பஸ்ஸுக்கு பைசா வேணும், பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. அதனால எங்கள் மாமா வீட்டுக்கே எங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அப்படி அந்த கஷ்டங்கள். அப்புறம் எதுவுமே நினச்சது எதுவுமே நடக்காது. ஓகே. நினச்சது எதுவுமே நடக்கவும் செய்யாது, கிடைக்கவும் செய்யாது. அப்பா அப்பா வந்து அப்பவே கொஞ்சம் தர்பாராக இருக்கக்கூடியவங்க. ஓகே. அவங்க எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் சொல்லணும்னா, அவங்கவுங்கள அவங்கவுங்க பார்த்துக்கிடணும். ஓகே. எங்கள் வீடு கொஞ்சம் வித்தியாசமான வீடு. அப்படியே அது போச்சு. அப்படியே நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தோமா, எங்கள் அண்ணங்க எல்லாருமே என்ன எங்கேயுமே விட மாட்டாவ. நான் அது மாதிரி இன்னொன்று என்னன்னா, நான் நல்லா சின்ன வயசுல நல்லா டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐ மீன்ஸ் நம்ம முறைப்படியெல்லாம் கற்றுக்கல, பாட்டை போட்டெல்லாம் ஆடுவேன். அப்போ ஊரில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அண்ணன் மாதிரி நான் இங்கே ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுனாங்க, அங்கே வந்து சண்டை போட்டு என்ன ஸ்டேஜ்லேருந்து அடிச்சு கூட்டு வந்துருவாங்க. ஓகே. அப்போல்லாம் நல்ல கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்மளுக்கு இன்னொரு இடத்துல என்னன்னா, ஸ்கூலில் ஆட சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்னடானா ஆட விட மாட்டேங்கிறாங்க. இந்த 2 மனநிலை. அப்போ அப்படி இல்லை. ஆனால் நான் எப்போவுமே என்ன யோசிப்பேன்னா, எந்த முடிவுமே அந்த டைமில் எடுக்க மாட்டேன். அதில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிப்பேன், அப்சர்வேஷன். அது சின்ன வயசுல எனக்கு உண்டு. என்னைக்கா ஒரு நாள் நானே என்ன செய்வேன், வருவேன். நானும் இந்த ஐஸ் எல்லாம் என்ன செய்வேன், வாங்கி சாப்பிடுவேன். இதே மாதிரி நானும் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளதான் தோணுமே தவிர, அது மாதிரி இன்னொரு கேரக்டரும் உண்டு. இன்னைக்கு நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், நம்ம என்ன நினைச்சாலும் வாங்கி சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது அவங்களே ஆப்போசிட்ல வந்தா கூட நீங்க அன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நிலைமை அன்னைக்கு என்னது, அது என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. நான் ஒண்ணுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்திருக்கும். அப்புறம் வந்து கேலி கிண்டல், நீங்க சொன்ன மாதிரி அந்த நியூமராலஜிக்கல் கமெண்ட்ஸ், அந்த ஃபெமின் கேரக்டர் வச்சு நிறைய நம்ம கடந்து வந்து சின்ன வயசுலயே நம்ம நிறைய பார்த்துட்டோமா, அதனால இப்ப பாக்குறது அந்த கேலி கிண்டல் இருக்குல்ல. டிக்டாக் வர்றதுக்கு முன்னாடி சுரேஷோடைய முகம் எங்களுடைய போனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க.